Good morning, my dear student. This is fifth lesson. I continue the video. This is a continuation of the classification of market. So already I concluded two classifications. This is the other classification. You need to carefully listen this video. And this is the classification of the market classified on the basis of quantity of the commodity. So this is further classified into wholesale market and retail market. Today people have very good knowledge about what is wholesale market. Already I post the name also. Tirupur ordinale cotton, the textile industry familiar place alliya. And retail market, that is celebration. So what is wholesale market? Is for bulk selling and buying of goods, clothing, grocery, etc. So the price is likely to be low compared to the retail market. You need to clear understanding. That is a 10 ரூபாய் முதல் மிக குறைந்த விலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குங்க. ஓகே, இங்கே இங்கிலீஷில் இருக்குது. ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ₹10 ஃபேக்ட்ரி அவுட்லெட் சேல் அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தே கேன் ஏபிள் டு ரெடி டு இப்படி சொல்லலாம். தே கேன் ரெடி டு ஆர் ஏபிள் டு எது ரெண்டுமே சொல்லலாம். செல் தேர் ப்ராடக்ட் இன் மினிமம் ப்ரைஸ், லெசர் ப்ரைஸ் கம்பேர்ட் டு the same product available in the retail market. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க they sell the product in a bulk, நிறைய ஒரே அட் அ டைமில் நிறைய விற்கிறாங்க. அவர் பார்க்கும்போது ஸோ இது எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீப்பிங் எ குட் ஃபார் லாங் டைம் இட் இஸ் வேஸ்ட் டைம் அண்ட் ஆல்சோ தட் வில் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் த சைக்கிள் ஆக்டிவிட்டீஸை. ஸோ அதனால் ஒரு பல்க் அமௌண்ட்டை ஷார்ட் டைமில் விற்றுட்டு அதை வெயிட் பண்ணுற நேரத்துக்கு அந்த பொருளெல்லாம் விற்கும் ஒரு நல்ல விலைக்கு வெயிட் பண்ணுற நேரத்தை திரும்ப அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம், உற்பத்திக்கு பயன்படுத்தும் போது ஸோ 6 மந்த்து வெயிட் பண்ணிவிட்டு விற்கிறத விட 3 மந்த்தில் விற்றுட்டு எகைன் 3 மந்த்துக்கு தேவையான உற்பத்தியை எகைன் டைம் கொடுத்துடலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்புறம் நான் 6 மந்த்துக்குள்ள they can able to sell the product in twice. சரிங்களா? அப்போ என்னென்னா த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் இன்கம் வில் ரெகுலர். ஸோ அதனால் ஹோல்சேல் மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் அ டெக்னாலஜி. அதனால தான் அங்கே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் இன் த கேஸ் ஆஃப் ரீட்டைல். தே கேன் வெயிட், தே ஹேவ் வெரி குட் அட்மாஸ்பியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தே வெயிட் ஃபார் வாட் சம் தே எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் சம்டைம் எதிர்பார்க்குற அளவுக்கு விலைக்கு வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது அவங்க வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸில் ஒரு ரெடியூஷன்லாம் காட்ட மாட்டாங்க. Retail market for selling or buying of commodities in small quantities, clothings, vegetables. Vegetables பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய்ட்டு ரீட்டைலும் போய்ட்டுருக்கு. பட் தி ஆர் நாட் வெயிட்டிங். வெஜிடபிள் மார்க்கெட்டில் அதுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க, வேஸ்டான திங்க் போடாமல் ஒழிய ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட். So market classified on the basis of quantity of the commodity. Okay, next that is market classified on the basis of the competitions. Of course in the பார்த்தீங்கன்னா perfect competition and imperfect competition ஜெனரலாக நமக்கு ரெண்டு விதமான மார்க்கெட் சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பண்ணால் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அப்படின்றது நம்ம we will see later. பார்த்தீங்கன்னா இதில் firm and industry சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. That is before that the perfect competition பார்க்கும்போது அந்த ஹோமோஜீனியஸ் இன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. பொருட்கள் ஒரே மாதிரியாக இருக்கும், ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரியான விலை தான் இருக்கும். பட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்க்கும்போது பொருட்களுடைய தன்மையில் வந்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கன்சூமர் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கலாம். விச் கம்பரைஸ், அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா which comprise monopoly market, monopolistic competition market, duopoly market and oligopoly market. So different type of market situation இருக்கு.
under the imperfect competition market. Now I am going to be explaining about the firm. Actually the F அங்க கவர் ஆகல, புக் வச்சுக்கோங்க கையில், பேஜ் நம்பர் 101. So firm அப்படி சொல்லும்போது a firm refers to a single production unit in an industry producing a large or a small quantum of a commodity or service and selling it at a price in the market. Okay, its main objective is to earn a profit. So this is something a study about the individual firm அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் in an industry. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது a group of firmனு சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்குறது வாய்ப்பு. வாட் இஸ் இண்டஸ்ட்ரின்னு கேட்பாங்க 1 மார்க்கில். You can write what? Group of firm called industry. An industry refers to a group of firms producing the same product or service in an economy. For example, a group of firm producing cement is called a cement industry. ஓகேங்களா? இப்போ சீஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் எழுதியிருக்கேன் நான் இங்கே பார்க்கில். அப்போ நியர் த சீ ஷோர் வாட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி பார்த்துன்னு சொன்னால் நீங்கள் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அணு ஆயுதம் கூட இன்றைக்கி சீ ஷோரில் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஒரு ஃபுட் இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது சீ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் தே மே ப்ரொடியூஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதை ரிகார்டிங். பட் அது சீ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், தே ஃபிஷ்ஷஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது. இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் எடுத்தோன்னே அப்படி சொன்னால் அவனுக்கு எப்படி புரியும்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் கூட அந்த ப்ராஃபிட்டு எப்போ கிடைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு, அந்த ப்ராஃபிட்டை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எது, எந்த நேரத்தில் ப்ராஃபிட் கிடைக்கும், வாட் ஆர் தி மெத்தட் ஃபார் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அப்படி விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்த்தோன்னா there is equilibrium between காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அப்படி சொல்லலாமா? இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஈக்லிபிரியம் ஆஃப் த firm mean that the firm reaches the maximum profit. அப்படின்னா தான் அந்த நிறுவனத்துக்கு தேவையான அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அடைக்கொண்டே தான் ஈக்லிபிரியம் சொல்லிட்டாங்க. Now there are two approaches to discuss about the equilibrium conditions of the firm. One is TC is equal to TR, total cost equal to total revenue, for calculating the maximum profit அப்படின்றது ஒரு கண்டிஷன். அது பார்த்தா டோட்டல் காஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க. டோட்டல் காஸ்ட் அப்ரோச். ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று டோட்டல் கர்வ் அப்ரோச், நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் கர்வ் அப்ரோச், தட் இஸ் MCC ஈக்குவல் டு MR. பட் ஃபெமிலியராக நம்ம இந்த மெத்தட் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்கனாமிக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம டோட்டல் கர்வ் அப்ரோச் பார்ப்போம். ஸோ திஸ் கர்வ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் what are the different costs are there and how they get maximum profit with what level of output and what is the profit, so we can able to identify. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ in the TC minus TR, that is total cost minus total revenue approach, property is obtained by a firm through the difference between the total cost and the total revenue. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் equilibrium is obtained at the point where the maximum differences between the total cost and total revenue occurs. அப்போனா எந்த இடத்துல ஈக்லிபிரியம் வருது சொன்னால் எங்கே வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கும் டோட்டல் ரெவன்யூக்கும் அதிகப்படியான வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. திஸ் டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் ரெவன்யூ மெத்தட் இஸ் நாட் ஜென்ரலி அடாப்டட் இன் தி கால்குலேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தடு தான் அதனுடைய, பட் ஃபெமிலியராக இந்த மெத்தடு ஃப்ரீக்வெண்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் ஹென்ஸ் டு கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எக்கனாமிக்ஸ் ரீஸ்டோர் டு தி வாட் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ அப்ரோச் தான் நம்ம ஃபெமிலியர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சரி, இங்கே பாருங்களேன். இப்போது இந்த டயக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்க சொன்னால் கர்வ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆரிஜின், தட் இஸ் அ டோட்டல் ரெவன்யூ. when the production is zero, output is zero, there is no revenue because எது உற்பத்தினா எது சேல் நடக்கலை. ஓகேங்களா? பட்
the cost curve, red line பார்த்தீங்கன்னா cost curve will start from somewhat here. That is, even though there is a production, even though there is no production, that is, the production is zero, there is some cost. That cost is called fixed cost. Fixed cost க்கும் ப்ரொடக்ஷனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது though the product is zero, there should be some cost in every firm or industry. புரியுங்களா? ஸோ அதனால தான் the curve will start from here. So once they started to producing or selling, what will happen? They can meet equilibrium condition at point P over here while they are producing one unit or selling one unit. But this is the place where they are going to be fixed and stop the production, because if they are continuing the product, the revenue is increasing, cost is decreasing at a particular point, maybe say 5 units. At the 5th unit, the distance between these two curves is more, according to the theory set. The difference between the total revenue and total cost is more than these two places. Okay, so they fix equilibrium in the unit 5, they can able to earn huge profit. Okay, but they will continue to producing or selling product beyond 5 because there is more revenue. Cost also somewhat increasing, but not that much. But they will stop the production beyond 8, not to beyond 9, not up to 9, because there the cost is exceeding from the revenue. So this is a beyond this level, this is a loss area. So the producer will stop over here, that is point Q. So this is the profit area for the product. Okay, good. So total cost and total revenue. Cost பார்க்கும்போதுனா 0 ல இருந்து 45 n 5 வரைக்கும் இருக்கும். ரெவென்யூ பாத்தீங்க சொன்னா of course எவ்வளவு தூரம் இருக்கு, நான் என்னோட இத பாருங்க 0 to 75 e பாயிண்ட், அந்த பாயிண்ட் e ல இருந்து 5 வரைக்கும். பட் நம்ம காஸ்ட் மைனஸ் பண்ணா இந்த ஷேடோட இந்த ஏரியா மட்டும் தான் ப்ராஃபிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. Okay, this is a simple approach to find out the profit per the product of a firm. Next, marginal curve approach. In this marginal curve approach, the following two conditions are to be verified to obtain equilibrium of the firm. First one is pathina MC is equal to MR அப்படிங்கிற conditions, where MC is equal to MR. Look at the following hypothetical situation. So in the MC is equal to MR condition பார்க்கும்போது ஒரு hypothetical அப்படி சொன்னா tentative ன்னு அர்த்தம், தற்காலிகமான சிச்சுவேஷன் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரேஷனல் செல்லர் அப்படி பார்க்கும்போது ஒரு நடுநிலையான மனிதர், டிப்ளமேட்டிக் மேன், அதாவது ஒரு நியாயமான ஒரு ஆள் சொல்லலாமா, will not be in equilibrium at lower level of 1. பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த curve start from here and making downward sloping up to this point. After this point, the curve will starting to increasing like this. Okay, but the curve intersect with this horizontal curve, that is AR curve and MR curve with this place. Okay, so இது வந்து curve. So இதோடைய the shape of the curve is tell us a point. We can set this is a economic point, economics of scale சொல்லலாம் up to this area. ஏன்னா while increasing the output, cost is reducing. புரியுங்களா? அப்போ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் ரெடியூஸ் ஆகின்ற பொழுது அது எக்கனாமிக்கில் ஃபீல் பண்ணலாம், லாபம். பட் பியாண்ட் திஸ் பாயிண்ட், the producer continue to produce more, but it will consume more cost.
இல்லை டிஸ்எக்கனாமிக் சொல்லலாம். இருந்தாலும் கூட இது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மட்டும் தான் ஏஆர் கர்வ் ஹரிசாண்டல் parallel to the எக்ஸாக்ஸ் இருக்கும். எம்ஆர் வில் கோயின்சைட். அப்படி பார்க்கும்போது ஸோ நமக்கு தேவையான கண்டிஷனாக இருக்குது. எம்சிசி ஈக்குவல் டு எம்ஆர் ஈக்குவலிபிரியம்னா அப்போ எம்சி கர்வ் கட் தி எம்ஆர் கர்வ் ஃப்ரம் தி பிலோ அண்டு கட் ஓவர் ஹியர். ஸோ திஸ் பிளேஸ் பி இந்த பாயிண்ட் இடம் இந்த இடம் வந்து ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஈக்குவலிபிரியம் இங்கே ஒரு பாயிண்ட் கட் ஆகிறது. பட் இங்கே கட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் ஈக்குவலிபிரியம் ஆகலை, ஏன் இங்கே ஈக்குவலிபிரியம் ஆகுதுன்னா ஸோ தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அளவுக்கு வருமானம் அது உற்பத்தி பெருக காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால ஸோ தே வில் சூஸ் பிகாஸ் தே வாண்ட் டு கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். சரிங்களா? இங்கே அதான் அங்கே எக்ஸ்பிளைன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். தட் இஸ் a ration seller will not be in equilibrium at point level 1 though அங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்சிசி ஈக்குவல் டு எம்ஆர் ஏன்னா கண்டிஷனாக தானே ஈக்குவலிபிரியம்க்கு. பட் இங்கேயும் எம்சிசி ஈக்குவல் டு எம்ஆர் பாயிண்ட் இருக்குது. ஏன் அங்கே ஒரு ஈக்குவலிபிரியம் கண்டிஷனாக ஃபிக்ஸ் பண்ணலை பார்க்கும்போது அட் த பாயிண்ட் சின்ஸ் கண்டினியூயிங் ப்ரொடக்ஷன் ஹிஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ். அப்போது இங்கே இல்லாமல் நிறுத்தாமல் தொடர்ந்து உற்பத்தி கண்டினியூ பண்ணுறாரு. அப்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. when he produces an output beyond 1 unit till he reaches 5 units, that is அவருடைய மார்ஜினல் காஸ்ட் வந்து லெஸ் than the எம்ஆர் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலாக அந்த 1 2 3 வந்து சீக்வன்ஸு கரெக்டாக இல்லை, புது புக்கில் கரெக்டாக இருக்கும். ஸோ இது 1 2 3 சப்போஸ் டு பி ஹியர், 4 ஹியர், 5 ஹியர். ஓகேங்களா? அப்போது இது வரைக்கும் அப் டு 5 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து மார்ஜினல் விட கம்மியாக தான் இருக்குது ஆஃப்கோர்ஸ். பட் if the producer will continue beyond the 5, they will what? Incur loss. So continuing the production beyond unit 1 up to 5, it is considered as a advantageous for the producer to continue his production. Again, he will not be in equilibrium beyond 5 of quantity Q. Okay, when his suppose அவர் 5 அந்த இந்த கோட்டுக்கு அப்புறமா அவர் உற்பத்தியை பெறுகிறாரு கண்டினியூ பண்ணுறாருன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகுதுச்சுன்னா மார்ஜினல் காஸ்ட்டு மோர் தென் மார்ஜினல். அப்போது வருவாயை விட செலவு அதிகமாகிடுச்சு. ஸோ திஸ் வில் செட் தட் த செல்லர் இன்கர் லாஸ். ஓகே, தேர்ஃபோர் he is said to be in equilibrium, that is at the point of maximum profit when his marginal cost curve is equal to marginal revenue for this year. Okay, இந்த இடம் தான் புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் இது ஒரு கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கும்போது எம்சி கட் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ. ஆல்ரெடி சொல்லிச்சு இது. எம்சி கர்வ் கட் தி எம்ஆர் கர்வ் ஃப்ரம் தி பிலோ, கீழே இருந்து வேலை கட் பண்ணுறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? firm under perfect competitions, of course அங்கே தான் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் ப்ரைஸ் இஸ் கிவன் சொல்லியிருப்பாங்க. horizontal parallel to the revenue curve or demand curve. So this is the AR curve, nothing but demand curve or average revenue of the product of the goods in the perfect competition. Okay, a firm under perfect competition faces a horizontal price line. It is also the AR curve and the MR curve. So this is the diagram we are going to use for the explanation of this topic under the perfect competition. Okay, so a firm under imperfect competition focus declining price line. அதாவது இந்த கர்வ்க்கு அந்த ப்ரைஸ் லைன் இது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்கும், அதான் சொல்லுவாங்க. ஐ வில் டெல் யூ ஃப்ரம் தி கரஸ்பாண்டிங் வீடியோஸ் பிகாஸ் நமக்கு பெர்ஃபெக்ட் காம்படிஷன் படிப்போம். அதை நம்ம வந்து பார்த்து சொன்னால் அதுக்கான டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் the MC curve is U-shaped and it cuts MR at 2 points, both from above, that is at point A and so இங்கே பாருங்கள் at point A and at point B. அந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி above கட் பண்ணுது, இது ஃப்ரம் தி below கட் பண்ணுது. இந்த கண்டிஷன் அது தட் இஸ் MR curve, the MC curve கட் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ. அப்போ கீழே தான் கட் பண்ணணும், அப்போ மேலேருந்து கட் பண்ணுறோம். இது பாயிண்ட் ஏல பார்த்தோன்னா இந்த எம்சி கர்வ் கட் தி எம்ஆர் கர்வ் ஃப்ரம் எபோ அவர் கட் பண்ணுது. ஓகேங்களா? ஃப்ரம் பிலோன்னு பார்க்கும்போது அட் பாயிண்ட் பி இந்த இடம் ஐ ஷோ இன் த டயக்ராம். இங்கே பாருங்கள். ஓகே, ஒன்லி அட் பாயிண்ட் பி த ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் இஸ் ஃபுல்ஃபில்டு.
இந்த இடத்துல மட்டும் தான் equilibrium condition fulfill ஆகுது. Thus for equilibrium under all market situation the two conditions namely MC is equal to MR and MC na marginal cost is equal to marginal revenue and the marginal cost cut marginal revenue from below. Marginal cost curve cut the marginal revenue curve from below அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டூ கண்டிஷன்ஸ் we need to have to say equilibrium of the firm அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? Okay, my dear students. So this is I hope you understand well. Of course, a short video is this. I continue the lesson from the next video. That is market, different type of market structures. Okay, next video நம்ம continue பண்ணலாம். Okay, have a nice day. I will meet you again.